வணக்கம் நண்பர்களே. போன வாரம் பார்லிமெண்ட்ல திரு கமலஹாசன் அவர்களும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒரு வார்த்தை போர் நடத்திக்கிட்டாங்க. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 40கள்ல பெரியார் சொன்னதா சொல்லி ஒரு கருத்தை நிர்மலா சீதாராமன் அவையில வாசிச்சாங்க. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது அப்படின்னு. இதுக்கு கமலஹாசன் தன்னுடைய பாணியில ஒரு நீண்ட எதிர்வினை ஆற்றிருந்தாரு. ரொம்பவே நல்லாதான் இருந்தது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு, நிர்மலா சீதாராமன் அந்த கருத்தை சொல்லல, பெரியார் 40கள்ல சொன்னதா சொல்லிதான் அந்த கருத்தை அவையில வாசிச்சாங்க. ஆனா நமது ஊடகங்கள் எப்படி மாத்திருச்சுன்னா, அது நிர்மலா சீதாராமன் சொன்னதாகவும் அதுக்கு கமல் எதிர்வினையாற்றதாகவும் சொன்னாங்க. 40கள்ல பெரியார் எப்படி சொன்னாரான்னா சொன்னார்தான். அத நிர்மலா சீதாராமன் கேட்க வேண்டிய தேவை இருக்கான்னா இல்லதான். ஏன்னா போன கூட்டத்தொடர்ல அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டுல என்ன ஹிந்தி படிக்க விடாம தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. போன கூட்டத்தொடர்ல இருந்து இந்த கூட்டத்தொடருக்குள்ள அவங்களுக்கு தமிழ் மீது அதீத பற்று வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல எனக்கு. பிரதமருக்கும் அப்படிதான். அப்பப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போதும், வெளிநாடுகளுக்கு தமிழர்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் போகும்போதும் தமிழ் மேல பற்று வந்துடும். குரல்லாம் சொல்லுவாரு. ஆனா வட மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போது தமிழர்களை திருடறணும், கோவில் சாவி அங்கதான் இருக்கும்னு சொல்லுவாரு. இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது, 40கள்ல பெரியார் சொன்ன கருத்து ஏத்துக்கிறியான்னு கேட்டா இல்லதான். அதுவும் நம்ம மறுக்க வேண்டிய ஒரு கருத்து தான். ஆனா அந்த கருத்தை நிர்மலா சீதாராமன் இப்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்படி பார்க்க போனா 40கள்ல RSS சுதந்திர போராட்டத்திற்காக என்னென்ன தியாகங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு கொஞ்சம் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. அதுவும் மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அப்போ அப்ப இருந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள்ல அவங்க கருத்து மாறி இருக்கு. அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்கல்ல. அதே போல இந்த கருத்துக்களும் மாறி இருக்கலாம் தானே. இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை பத்தி எல்லாம் பேசாம 40கள்ல பெரியார் சொன்ன கருத்துக்கள் தூக்கி வச்சு பேச வேண்டிய தேவை இன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.